வணக்கம். பொதுவாக ஒருவருக்கு நோய் எப்பொழுது ஏற்படுகிறது என்றால், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது நோய் கிருமிகள் எளிதில் தொற்றிக்கொள்கின்றன. ஊட்டச்சத்து குறைவினாலும் நோய்கள் ஏற்படுகின்றன. நாம் சாப்பிடும் முக்கியமான உணவு வகைகள் நம் உடலில் சேரும் பொழுது இத்தகைய நோய் கிருமிகளை எளிதில் தடுத்து அழித்துவிட முடியும். நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்க நம் அன்றாட உணவுகளில் இந்த 10 உணவுகளை அடிக்கடி சேர்த்து கொண்டாலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது என்னென்ன உணவுகள் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் வெள்ளைப்பூண்டு. வெள்ளைப்பூண்டு ஒரு சிறந்த கிருமிநாசினி. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சிறுநீர்ப்பை, ஈரல் ஆகியவற்றின் வேலையை தூண்டிவிடும். கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். இருமல், இரைப்பை போக்கி சளியை கரைத்து சுவாச தடையை நீக்கும் தன்மையுடையது. வயிற்றுப்புழுவை நீக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்கும். உடல் பருமனை குறைக்கும். இத்தகைய மருத்துவ தன்மை வாய்ந்த பூண்டை ஏதாவது ஒரு வகையில் தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. இரண்டாவது, வெங்காயம். ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் நச்சு நுண்மங்களையும் இதய நோய்களையும் தடுத்து நிறுத்துகிறது. நோய் தொற்றை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வெங்காயத்தில் உள்ள அலிசின் என்ற இரசாயன பொருள் பாக்டீரியாக்கள், நச்சு நுண்மங்கள், காளான் போன்றவற்றை உடலில் சேராமல் தடுக்கின்றன. இத்துடன் புற்றுநோய் கட்டிகள் வளராமலும் தடுக்கின்றன. மூன்றாவது, கேரட். கேரட்டில் A, C, K போன்ற விட்டமின்களும் பொட்டாசியம் போன்ற தாது பொருளும் உள்ளது. நாம் உண்ணும் உணவில் வேறு எந்த காய்கனிக்கும் இல்லாத சிறப்பு கேரட்டிற்கு மட்டுமே உள்ளது. இதில் உள்ள கரோட்டின் என்கின்ற உயரிய சத்து புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்துகிறது. நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகப்படுத்துவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். தினமும் கேரட்டினை சாப்பிட்டு வந்தால் மாலைக்கண் நோய் எளிதில் குணமடையும். நான்காவது, ஆரஞ்சு. இதில் விட்டமின் சி ஒருமுகப்படுத்தப்பட்டு சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. இப்பழத்தில் இன்டர்பெரானை அதிகம் உற்பத்தி செய்வது இந்த விட்டமின் சி. இந்த இன்டர்பெரான்கள் காற்று மற்றும் நீர் மூலம் பரவும் நோய் தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடி உடலில் அவை சேராமல் அளிக்கின்றன. ஆரஞ்சு கிடைக்காத பொழுது எலுமிச்சம் பழச்சாறு அருந்தலாம். எலுமிச்சையில் அதிக அளவு விட்டமின் சி சத்து காணப்படுகிறது. ஐந்தாவது, பாதாம். பாதாமில் உள்ள விட்டமின் இ வெள்ளை இரத்த அணுக்கள் சிறப்பாக செயல்பட தூண்டிவிடுகின்றன. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. இதில் மேலும் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் உள்ளிட்ட சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. தினமும் 3 பாதாம் பருப்பை சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியமான செல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடுவது சிறந்த பலன் தரும். ஆறாவது, முட்டை. வளரும் குழந்தைகள் தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமானது என்று டாக்டர்கள் பரிந்துரை செய்கின்றனர். விட்டமின் ஏ, பி, சி, டி, இ போன்ற உடலுக்கு தேவையான அனைத்து வகையான விட்டமின்களும் முட்டையில் உண்டு. மேலும் தைராக்சின் சுரக்க தேவையான அயோடின், பற்கள் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் பாஸ்பரஸ் போன்றவையும் முட்டையில் உண்டு. ஏழாவது, பேரிச்சம்பழம். நாள் ஒன்றுக்கு 3 பேரிச்சம்பழங்களாவது கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். காரணம், அந்த 3 பேரீச்சையே நமக்கு அதிக ஆற்றலை தரக்கூடியது. பேரீச்சம்பழம் இரத்த சோகையை போக்குவதற்கும் முடி உதிர்வை தடுப்பதற்கும் உதவக்கூடியது. மேலும் இதில் கால்சியம், சல்ஃபர், இரும்புச்சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ், காப்பர் மற்றும் மக்னீசியம் போன்ற கனிமங்கள் நிறைந்து உள்ளன. தேனுடன் கலந்து இரவில் சாப்பிடுவது உடலுக்கு சிறந்த சக்தியை தரும். எட்டாவது, மீன். குழந்தைகள் உணவில் அடிக்கடி சேர்க்க வேண்டியது மீன். புரோட்டீன் அதிகமுள்ள மீனில் ஒமேகா 3 என்ற ஒரு வகை ஆசிட் உள்ளது. இது உடலில் எந்த நோயும் நெருங்காமல் இருக்க உதவுவதுடன் கண் பார்வை குறைபாட்டை தவிர்த்து மூளை வளர்ச்சிக்கும் உதவுகிறது. அதனால் வாரத்தில் 1 முறையாவது குழந்தைகளுக்கு மீன் கொடுப்பது நல்லது. ஒன்பதாவதாக, முட்டைக்கோஸ். குடல் புண்கள் பல மடங்கு வேகத்தில் குணம் பெற முட்டைக்கோஸில் உள்ள குளுட்டோமைன் என்ற அமிலம் உதவுகிறது. உணவின் மூலம் உள்ளே சென்றுள்ள நோய் தொற்று நுண்மங்கள் முட்டைக்கோஸால் உடனே அகற்றப்படுகின்றன. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. முட்டைக்கோஸுக்கு புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் உண்டு. பத்தாவது, கீரை. உணவில் தினம் ஏதாவது ஒரு கீரையை சேர்ப்பது உடலுக்கு ஆரோக்கியம் தரும். விட்டமின்களும் தாது உப்புகளும் கீரைகளில் அபரிமிதமாக இருக்கின்றன. குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர உணவில் தினம் ஒரு கீரை அவசியம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இரத்த சோகை பிரச்சனைக்கும் சிறந்த தீர்வாக கீரைகள் அமையும். இங்கே கூறப்பட்டுள்ள
10 உணவுகளில் ஒரு 5ஐ மட்டுமாவது தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நோய் வராமல் தடுக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி.